Hello friends, welcome to J Chitra's channel. இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ முஸ்லிம்ஸ்ங்க எல்லாரும் நோன்பு எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ரம்ஜான் வர போறதுனால அதனால நோன்பு கஞ்சி எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். சோ அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டச் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நோன்பு கஞ்சி செய்யிறதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இதுல வந்து 1 கப் பச்சரிசி எடுத்துர்க்கேன். இது கூட கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பாசி பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அரிசியை ஊற வைக்கணும். அதுக்காக நான் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு வந்து இதை அப்படியே வந்து ஊறட்டும். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 1 ஹவர் ஆகிடுச்சு. அரிசி நல்லா ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதை நம்ம வந்து பாயில் பண்ணணும். ஸோ நான் குக்கர் எடுத்துருக்கேன். இந்த அரிசியை வந்து குக்கரில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ அரிசி வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது சாதம் வந்து நல்லா குழைய வேக வச்சு எடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு விசில் போட்டுக்கிறேன். ஒரு 3-4 விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 3-4 விசிலுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ரைஸ் பார்த்தாலே தெரியும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இது போல் ரைஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா குக்கரில் இருக்க ரைஸை வந்து வேறு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே குக்கரில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து முக்கால்வாசி மட்டும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி இது எல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் இருக்கட்டும். இது வந்து லாஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்தோன்னா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு. ஸோ உப்பு சேர்த்த பிறகு 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மறுபடியும் நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஸோ இப்போ மூடிட்டு நான் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். ஸோ ஒரு விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரைஸ் எவ்வளோ ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற போல் இந்த வெங்காயம் தக்காளி ரெடி பண்ணிக்கோங்க. நான் 1 கப்பு மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் 1 வெங்காயம் 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டு தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கஞ்சி போல் வரணும். அதனால் தேங்காய் பால் ஆட் பண்ண பிறகு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர்லாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்காக வந்து நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் இல்லைன்னா கடலை எண்ணெய் 2த்தில் எதுனா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க நோம்பு கஞ்சியில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோம்பு கஞ்சி ரெடி. ஸோ இந்த ரெசிபி பார்த்தோன்னா முஸ்லீம் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ். பட் இந்துஸ்க்கு யாருக்குன்னா தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம சேனலில் வந்து இதை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.